ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்குள் இசைஞானி இளையராஜாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. கோயிலுக்குள் நடந்தது என்ன? இளையராஜாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டதா? பார்க்கலாம் விரிவாக. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் உலக அளவில் புகழ்பெற்ற தலங்களுள் ஒன்று. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீவில்லிபுத்தூரில்தான் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள் பிறந்து வளர்ந்த ஊர் என்றும், திருமாலிடம் இருந்து ஆண்டாளுக்கு மாலை கிடைத்தது இங்குதான் என்றும் வரலாறு கூறுகிறது. இந்நிலையில் டிசம்பர் 15ஆம் தேதி இரவில் இசைஞானி இளையராஜா இசையமைத்து வெளியான திவ்ய பாசுரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள சென்றிருந்த இளையராஜாவுக்கு மேளதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஆண்டாள் ரெங்கமன்னாரை தரிசனம் செய்வதற்காக கருவறைக்கு முன்பிருந்த அர்த்த மண்டபத்திற்குள் இளையராஜா நுழைய முயன்றார். அப்போது கோவிலில் இருந்த ஜீயர்கள் மற்றும் பட்டர்கள் இளையராஜாவை தடுத்து நிறுத்தி உள்ளே வரக்கூடாது, வெளியே செல்லுங்கள் என கூறியதால் சர்ச்சை உண்டானது. ஜீயர்களால் தடுத்து நிறுத்தப்பட்ட இளையராஜா பின்னர் மண்டபத்திற்கு வெளியே நின்றவாறே தரிசனம் செய்துவிட்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். கோவில் கருவறைக்குள் கூட அல்ல, கருவறைக்கு அருகாமையில் உள்ள அர்த்த மண்டபத்தில் நுழைந்த இளையராஜா வெளியேற்றப்பட்ட இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் புதிய புயலை கிளப்பியுள்ளது. ஆண்டாள் கோவிலில் கருவறைக்கு முன்புள்ள அர்த்த மண்டபத்தை ஜீயர்கள் கருவறையாகவே பாவித்து வருகின்றனராம். ஆகவே அர்த்த மண்டபத்திற்குள் ஜீயர்களை தவிர பிற பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. மேலும் இக்கோவிலின் செயல் அலுவலர் சர்க்கரை அம்மாள் அர்த்த மண்டபத்திற்குள் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை, இது வழக்கமான ஒன்றுதான் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். இளையராஜா இசையில் நாட்டியாஞ்சலிக்கு அங்கு அனுமதி இருக்கும்போது இளையராஜா மட்டும் வெளியேற்றப்பட்டது ஏன் என பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆண்டாள் கோவிலில் அடிமைத்தனமும் தீண்டாமையும் தாண்டவமாடுகிறதா என்றும் இளையராஜா ரசிகர்கள் கொதித்துப் போய் உள்ளனர்.